ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமந்திரத்தில் பரியங்கா யோகம். சிற்றின்பமா பேரின்பமா? விளக்கத் தெளிவு. பாடல் 1. பூசுவன எல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலையும் சாத்தி காயக்குழவி கலவியோடும் கலந்து ஊசி துளை உறத் தூங்காது போகமே. பாடல் 2. போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதொத்த மென்முலையாலும் நற்சூதனம் தாதில் குழைத்து தலை கண்டவாறே. பரியங்கா யோகம் என்பதற்கு முழுமையான விளக்கம் கண்டு தெளிய வேண்டுமானால் மேற்கண்ட 2 பாடல்களுக்கும் விளக்கம் கண்டு தெளிய வேண்டும். அப்பொழுதுதான் நம் திருமூல சித்தர் பெருமான் எதை முதன்மைப்படுத்தி யோகத்தை போதிக்கிறார் என்பதும் தெளிவுபட விளங்கும். அதன்படியே இந்த 2 பாடல்களிலும் உள்ள சொற்களுக்கான பொருள் பதத்தினை அறிவோம். முதல் பாடலில் முதல் வரியில் உள்ள பூசுவன எல்லாம் என்பதில் பூசுவன என்பது தடவுதல், மெழுகுதல் அல்லது ஒப்பனை செய்தல் என்றும், அதனுடன் எல்லாம் என்பது சேரும் பொழுது ஒப்பனை செய்தது எல்லாம் என்றும் அல்லது வெளி அலங்காரமாக இருப்பது அனைத்தும் என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள பூசி என்பது பூசப்படுவது அல்லது வெளித்தோற்றம் என்றும், அடுத்ததாக உள்ள புலர்த்திய என்பது உலர்ந்த அல்லது உணர்த்தியது என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது மேல் தோற்ற அழகிற்காக பூசி மெழுகுதல் என்ற ஒப்பனையானது எதை உணர்த்துவதாக அமைகிறது என்று பொருளாகிறது. 2வது வரியில் உள்ள வாசன் நறுங் என்பது நறுமணம் கமழும் என்பதாகவும், அடுத்து உள்ள குழல் என்பது கூந்தல் என்றும், மாலையும் என்பது மலர்களால் தொடுக்கப்பட்ட பூச்சரம் என்றும், சாத்தி என்பது சூடுதல் அல்லது அணிவித்தல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறிய ஒப்பனை அலங்காரத்துடன் நறுமணம் கமழும் பூமாலையும் சூடி கூந்தலையும் அலங்கரிக்க வேண்டும் என்பதாக பொருளாகிறது. 3வது வரியில் உள்ள காயக்குழவி என்பதில் காயம் என்பது உடல் என்றும் குழவி என்பது குழந்தை என்றும் பொருள்படும் நிலையில், உடல் அளவிலும் மனதளவிலும் குழந்தையாகவே இருக்கும் பால பருவத்தை குறிப்பதாக அமைகிறது. அடுத்து உள்ள கலவியோடும் கலந்து என்பது காமத்தில் இணைதல் அல்லது சிற்றின்பத்தில் இணைதல் என்று பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் கண்டால் பால பருவத்தில் இருக்கும் பெண் குழந்தையானவள் கன்னி பருவம் எய்தும்போதுதான் அவள் காமத்தில் இணையும் நிலையினையும் பெறுகிறாள் என்று பொருளாகிறது. 4வது வரியில் உள்ள ஊசி துளை என்பது மெல்லிய துளையை உடைய வழியினை குறிப்பதாக அமைகிறது. இதனால் இதனை சுழுமுனை நாடியினை குறிப்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உள்ள உறத் தூங்காது என்பது காமம் கடந்த நிலையினை குறிக்கிறது. அடுத்து உள்ள போகம் என்பது இன்ப நுகர்ச்சி அல்லது சுகம் என்பதாக அமைகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது ஊசிமுனை துவாரம் என்பதாக சொல்லப்படும் சுழுமுனை நாடியினை பற்றி கொண்டு பெறப்படும் இன்பமானது காமம் கடந்த நிலையில் பெறப்படும் பேரின்பமாகிறது என்று பொருளாகிறது. இப்படி அறிந்து கொண்ட பொருள் பதத்தினை வைத்துக்கொண்டு பாடலுக்கான முழு பொருள் விளக்கத்தினையும் அறிய முற்படுவோம். பாடலின் சாரம் என்னவென்றால், நமது உடலில் இருக்கும் ஜீவ ஆற்றலானது சக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவே இளம் வயதில் இருக்கும் பொழுது வாலை பருவமாகவும் வளர்ந்த நிலையில் குண்டலினியாகவும் அமைகிறது. குண்டலினியானது காமத்தில் சிக்காமல் போகத்தை பெற வேண்டும் என்பதுதான் பாடலின் சுற்றுமம். இங்கே போகம் என்பது பேரின்ப நிலையாகத்தான் அமைகிறது. ஆக யோகம் போகம் என்ற 2ற்குமான வேறுபாடுகளை குறிப்பதுதான் பாடலாகவும் அமைகிறது. வாசனை திரவியங்கள் பூசியும் நறுமலர்கள் சூடியும் ஒப்பனை செய்து கொள்வதென்பது பெண் பிள்ளைகளுக்கும் இளம் கன்னியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அப்படி இருக்க பாடலில் காயக்குழவி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் குழந்தையைத்தான் என்பதும் புரிகிறது. பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் எனும்பொழுதே பருவ வயதினை எட்டாத வாலை பருவத்தினை குறிப்பிடுவதாக அமைகிறது. இந்த பருவமானது எந்த மன சஞ்சலமுமின்றி பற்றற்ற நிலையில் தெளிந்த நீரோடனை போல் இருக்கும் பருவமாகும். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள். ஆக வாலை பருவமானது தெய்வத்தன்மைக்கு ஒப்பானதுதான். இந்த வாலை பருவத்தில் இருக்கும் பெண் பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே ஒப்பனை செய்து அழகுபடுத்திக் கொள்வதில்லை, அவர்களை அழகுபடுத்தித்தான் பார்ப்பார்கள். இப்படி செய்யும் இந்த அலங்காரம் என்பது கூட தெய்வ சிலைகளுக்கு செய்யும் அலங்காரம் போன்றதுதான். அதனால் இந்த ஒப்பனையில் காமம் என்பது துளியும் இருப்பதில்லை.
அதே பெண் பிள்ளையானவள் பருவ வயதை எட்டும் பொழுது பாலியல் சுரப்பியானதும் சுரந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து பருவ மாற்றங்களையும் பெற்று கலவியல் என்னும் நிலைக்கும் தயாராகி விடுவாள். இதன் விளைவாகவே அவள் மனம் சார்ந்து ஆசை, மோகம், காமம் என்பதான நிலைக்கும் ஆட்படுவாள். இதன் பொருட்டே அவள் தன்னை அழகுபடுத்தி கொள்ளவும் விரும்புவாள். இந்த விருப்பத்தினாலேயே தன் உடல் முழுவதும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதும் நறுமண மலர் சரங்களை சூடிக்கொள்வதும் வழக்கமாக்கிக் கொள்வாள். கன்னியரின் இந்த அலங்கார ஒப்பனைகள் காமத்தையும் கவர்ச்சியையும் அதிகப்படுத்தும். ஆக சூட்டி விடுவதும் சூட்டிக்கொள்வதும் வேறுபாடுகள் உண்டு. குழந்தையின் ஒப்பனை என்பது காமத்தை ஏற்படுத்தாது. ஆனால் கன்னியரின் ஒப்பனையானது கவர்ச்சியையும் காமத்தையும் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் வாழை என்ற பருவமானது காம வயப்படாத நிலையாகும். இந்த 2 பருவத்தினை முன்வைத்துத்தான் யோகத்தினை உரைக்கிறார் நம் சித்தர் பெருமான். குழந்தையாக இருக்கும் ஜீவ சக்தியானது தனது பருவ வயதில்தான் காமத்தினையும் பெறுகிறது. இதைத்தான் வாழை என்றும் குண்டலினி என்றும் ஊமைப்படுத்தப்படுகிறது. வாழை என்ற பருவத்தில் காம வயப்படாமல் ஜீவாற்றல் விரயமில்லாமல் இருந்தது போல, குண்டலினி என்னும் குமரியான பின்பும் காம வயப்படாமல் ஜீவாற்றல் விரயமும் இன்றி சுழுமுனை நாடி என்னும் ஊசிமுனை துவாரத்தினுள்ளே ஊடுருவிச் சென்றால் யோகம் என்ற பேரின்ப நிலையினை அடையலாம் என்பதாகத்தான் பாடலானதும் முடிகிறது. இந்த புரிதலோடு இதன் தொடர்ச்சியாக வரும் 2வது பாடலின் சொற்களுக்கும் பொருள் பதத்தினை அறிவோம். முதல் வரியில் உள்ள போதம் என்பது அறிவு, ஞானம், உபதேசம் என்பதாகவும், அடுத்து உள்ள உண்ணவே என்பது தியானித்தல் என்றும், போகாது என்பது செல்லாது அல்லது வீணாகாது என்றும், வாயு என்பது மூச்சுக்காற்றாகிய பிராணம் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது தியானம் என்பது அறிவின் தெளிவால் உணர்ந்து செய்ய வேண்டியது. அப்படி உணர்ந்து செய்யும் தியானத்தின் மூலமே விரயமாகிக் கொண்டிருக்கும் வாயுவானதும் உள்ளே தங்கி ஒடுக்கம் பெறும் என்பதாக அமைகிறது. 2வது வரியில் உள்ள மேகத்தை என்பது வானம் என்றும் போற்றத்தக்கது என்றும், வெள்ளியும் என்பது நட்சத்திரம் என்றும் விந்து என்றும், மீளும் என்பது திரும்புதல் அல்லது விலகுதல் என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள வியாழத்தில் என்பது காரிருள் அல்லது கருமை என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்படி கூறியது போல அறிவின் தெளிவோடு தியானித்தோமானால் மேக இருளிலிருந்து நட்சத்திரமானது விலகி எப்படி ஒளி வீசி பிரகாசிக்கிறதோ அதுபோல மாயை என்னும் இருளில் சிக்கிய விந்துவானதும் அதிலிருந்து விலகி நட்சத்திர ஒளியாய் பிரகாசிக்கும் என்பதாக பொருளாகிறது. 3வது வரியில் உள்ள சூதொத்த என்பதில் சூதம் என்பது பாதரசம் என்று பொருள்படும் நிலையில் பாதரசத்தினை ஒத்ததாக இருப்பது சுக்கில சுரோனிதமாகும். இந்த இடத்தில் இதனை விந்துநாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உள்ள மென்முலையால் என்பது பருவ வயதினை எட்டிய இளம் கன்னி என்றாகிறது. அடுத்ததாக உள்ள நற்சூதம் என்பது சுத்தி செய்த பாதரசம் என்பதாக பொருள்படும் நிலையில் சுக்கில சுரோனிதமானது சுத்தி செய்து மலங்கள் நீங்கி ஒளிரூபம் பெற்றதனை குறிப்பதாக அமைகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது சுக்கிலமும் சுரோனிதமும் ரசம் என்பதான நிலையில் உள்ளதால் அது விஷத்தன்மையுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் பாடலில் மேகத்த வெள்ளியும் என்பதாகவும் பதிவிடப்பட்டுள்ளது. சுக்கில சுரோனிதத்தின் நிறமானது தூய்மையான வெண்ணிறமாகும். ஆனால் அது விஷத்தன்மையாகவே இருப்பதால் மேகத்தை ஒத்த நீல நிறமாகவும், அத்துடன் மாயை இருள் படிந்துள்ளதால் வியாழத்தின் நிறமான அதாவது கருமை கலந்த நிறமாகவும் பார்க்கப்படுகிறது. பாதரசத்தை தூய்மையாக்க அதனை ரசவாதத்திற்கு உட்படுத்தி மணியாக்குவது போல அறிவான தியானத்தின் மூலமாக சுக்கில சுரோனிதத்தை தூய்மைப்படுத்த அது இருளிலிருந்து விலகி வெள்ளியாய் மின்னும். இதுவே இந்த வரியின் பொருளாகவும் அமைகிறது. 4வது வரியில் உள்ள தாதில் என்பது சப்த தாதுக்களை குறிக்கிறது. குழைத்து என்பது இணைத்து அல்லது சேர்த்து என்றும், தலை என்பது சிரசு அல்லது அண்டவெளி என்றும், கண்டவாறே என்பது சேர்ந்தவாறே அல்லது உணர்ந்தவாறே என்பதாகவும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது ரசவாதத்திற்கு உட்படுத்திய விந்துநாதத்தை ஆதார சக்கரங்களின் மூலமாக சப்த தாதுவில் சேர்த்து வலுவேற்றி அண்டமாகிய சிரசில் கொன்று சேர்த்தால் அது வெள்ளி ஒளிர்வது போல ஒளிரும் என்பதாக பொருளாகிறது. மேற்படி பாடல் வரிகளுக்கான புரிதலை ஏற்படுத்தி கொண்ட தெளிவோடு இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தினையும் அறிந்து கொள்வோம். சென்ற பாடலானது வாளை குண்டலினியாகும் நிலையினை விளக்குவதாகவும்,
இந்த பாடலானது அந்த குண்டலினியானது சிரசினை அடையும் நிலையினை விளக்குவதாகவும் அமைந்திருக்கின்றது. வாழையாக இருந்தவள் குண்டலினியாக பருவமடைந்தாலும் காமம் என்ற கலவியலில் ஈடுபடாமல் புனிதத்தன்மையோடு இருந்தால்தான் அவளால் ஊசிமுனை துவாரம் வழியே பயணித்து பேரின்ப நிலையினையும் அடைய முடியும். அப்படி அடைவதற்கு போதாந்தம் என்னும் அறிவின் தெளிவானதும் தேவைப்படுகிறது. அதாவது மனமானது தியானத்தில் ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்கும் அறிவே பிரதானமாகிறது. மனமானது அறிவுடன் இணையுமானால் உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு ஒடுக்கம் பெறும். மனம் ஒடுங்கினால் பிராணனும் ஒடுங்கும். இந்த பிராண ஒடுக்கத்தினால் ஜீவ ஆற்றல் விரயமானதும் தடுக்கப்படும். ஆக விரயம் இல்லாத ஜீவ ஆற்றலானது, அதாவது பிராணனும் விந்துவும் ஒளி ஆற்றலாக மாற்றமடையும். இப்படி மாற்றம் அடைந்த ஜீவ ஆற்றலே ஆதார சக்கரங்களின் வழியே சப்த தாதுக்களிலும் கலந்து வியாபித்து வாழை போன்ற பருவத்தினையும் தோற்றுவிக்கும். இதனால் சாதகரின் உடலானது ரசவாதத்திற்கு உட்பட்டு மாற்றங்களையும் பெறும். இதுவே இளம் வயது பாலகராகலாம் என்பதின் பொருளாகவும் அமைகிறது. இந்த நிலைதான் சக்தியாகிய விந்துவும் சிவனாகிய பிராணனும் இணைந்து சிரசு என்னும் அம்பலத்தில் ஆடும் சிவசக்தி தாண்டவமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கலவையிலானது காமம் முற்றிலும் இல்லாத நிலையில் போகமாகவும் பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பாடலின் கடைசி வரியில் மென்முளையாலும் நற்சூதனும் தாதில் குழைத்து தலை கண்டவாறு என்பதாக பாடலினை முடிக்கிறார் நம் சித்தர் பெருமான். மேற்படி 2 பாடல்களிலும் பொருளறிந்து தெளிவினை பெற்றுவிட்டாலும் மேலும் சில நுணுக்கமான கருத்துக்களானது இன்னும் தெளிவினை பெற அவசியமானதாகிறது. முதலில் தலைப்பிலிருந்தே வருவோம். பரியங்கா யோகம் என்பது நம் சித்தர் பெருமான் அருளிய பாடலின் தலைப்பாகவும் அதுவே நமது பதிவின் தலைப்பாகவும் அமைகிறது. அதனால் பரியங்கம் என்பதின் தெளிவோடு கருத்து தேடலுக்குள் நுழைவோம். பரியங்கம் என்பது கட்டில் என்றும் ஸ்பரிசங்களால் அங்கங்கள் இணைதல் என்றும் பொருளாகிறது. ஆக பரியங்கம் என்பது காமத்தினால் உண்டாகும் கலவியலை குறிப்பதாகத்தான் அமைகிறது. இருப்பினும் முதல் பாடலின் கடைசி வரியில் ஊசி துளை உறத் தூங்காது போகமே என்பதாக மற்றொரு வரியினையும் சேர்த்து பதிவிடுகிறார். அதாவது காமம் இல்லாத கலவியல் என்பதாக பொருள்படுகிறது. அதனால்தான் தலைப்பினை பரியங்கா போகம் என்பதாக பதிவிடாமல் பரியங்கா யோகம் என்பதாக பதிவிடுகிறார். இதிலிருந்து அவரின் நோக்கமானது எதுவாக இருக்கிறதென்றால், ஒன்றை உணர்த்துவதற்காக அதனுடன் தொடர்புடைய மற்றொன்றை ஓமையாக எடுத்து கையாளுவதுதான். அதாவது யோகம் என்ற உள் இயக்கத்தின் உயர்வுகளை எடுத்துரைக்க, போகம் என்ற புற இயக்கத்தின் கேடுகளை விவரிப்பது. அதனால் போகம் யோகம் என்பதான 2 இயக்கத்தின் வேறுபாட்டினை முதலில் அறிந்து கொள்வோம். காமம் இல்லாத நிலை என்பது எந்த உயிருக்கும் விதிவிலக்கானதல்ல. அது ஓர் உயிர் தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரையிலும் அனைத்திற்கும் பொதுவானதாகத்தான் அமைகிறது. இருப்பினும் காமமானது மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனுக்கு மற்றும் சில மாற்று இயக்கங்கள் கொண்டதாகவே அமைகிறது. எந்த ஒரு புதிய உயிரின் படைப்பும் காமம் என்பதான நிலையிலிருந்து தான் தோற்றம் பெறுகிறது. அப்படி படைப்பிற்கு மூலமான காமமே அந்தந்த உயிரின் பிறவி குணமாகவும் அமைந்துவிட, அதன் மூலம் ஏற்படும் ஜீவாற்றல் விரயத்தின் மூலமாக அதன் ஆயுளும் குறைந்து மரணமும் ஏற்படுகிறது. ஜீவாற்றல் விரயத்தின் மூலமாக புதிய உயிருக்கு வித்தாகும் இந்த காமமானது மற்ற உயிர்களையும் விட மனிதனிடம் மட்டுமே பிரிக்க முடியாத அளவிற்கு வலிமை பொருந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதனை தவிர்த்து மற்ற உயிர்களுக்கெல்லாம் காமமானது அதன் உடலில் ஏற்படும் பருவமாற்ற நேரத்தில் மட்டுமே தோன்றி மறையக்கூடியதாக அமைவதால் அந்த நேரத்தில் மட்டுமே ஆண் பெண் என்ற இன வேற்றுமைகளும் உண்டாகிறது. மற்ற நேரங்களில் அவைகள் இன வேற்றுமையுடன் செயல்படுவதில்லை. அதாவது காமம் இல்லாத நிலையில் மனிதனானவன் மனம் என்னும் மாற்று இயக்காற்றலை பெற்றிருப்பதால் இந்த காமமானது இவ்வளவுதான் என்ற கால வரையறைக்கு உட்பட்டதாக அவனிடம் இருப்பதில்லை. அதனால் காமம் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றுவதாக அமைந்திருக்கிறது. மனிதனுடன் சேர்த்து எந்த உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சிற்றின்பதற்காக ஆண் இனமே பெண் இனத்தை தேடி செல்வதாகவும் அமைகிறது. அதிலும் மனிதன் பெற்றிருக்கும் மனதின் மூலமாக புறத்தோற்ற இனக்கவர்ச்சியும் காமத்தை அதிகப்படுத்தும் விதமாகவும் அமைகிறது. இதனை விளக்கும் விதமாக முதல் பாடலின் முதல் 2 வரியில் பெண்ணை முன்னிறுத்தி அவள் செய்யும் ஒப்பனைகளையும் விளக்கி அதன் மூலம் காமத்தின் வலிமையினையும் பதிவிடுகிறார். காமத்தின் தோற்றமும் இயக்கமும் ஜீவாற்றல் விரயத்தின் மூலமாகவே நிறைவு பெறுகிறது என்பதனை முன்பாகவே பார்த்தோம். அதன்படியே பார்த்தோமானால் மனிதனுக்கு தோன்றும் காமமானது வரையறை இல்லாமல் எப்பொழுதும் தோன்றுவதால் ஜீவாற்றல் விரயமும் அதிகப்படியாகவும் ஏற்பட
அதன் மூலம் அந்த மனிதனின் உடல் வன்மையானதும் குறைந்து உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களும் குறைந்து சப்த தாதுகளும் வற்றி உடல் சுருங்கி போக வயோதிக தோற்றமும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிலையில் உடல் உயிர் இயக்கத்திற்கு தேவையான பிராணன் மற்றும் ஜீவாற்றல் இல்லாத போது அந்த உடலில் இருக்கும் ஜீவனானது அங்கு நிலைத்திருக்க முடியாமல் வெளியேறிவிட அதுவே அந்த மனிதனுக்கு மரணமாகவும் அமைகிறது. காமத்தின் மூலம் இயக்கம் பெறும் கலவியலின் தன்மைகளை தெளிவாக அறிந்து கொண்ட நிலையில் யோகம் பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்வோம். யோகம் என்பது உடலை வளர்த்து அதன் மூலம் உயிரை வளர்த்து அதனை பற்றி கொண்டே ஞானம் என்னும் பேரறிவு நிலையினையும் அடைந்து பேரின்ப சுகானுபவத்தை பெற்று இறையோடு சங்கமிப்பதுதான். யோகம் சித்தியடைந்தால்தான் பேரின்ப நிலையினை அடைய முடியுமா என்றால் ஆம் என்ற பதில்தான் சித்தர்களின் பதிலாகவும் அமைகிறது. காரணம், அனைத்து படைப்பிற்கும் மூலமாக இருக்கும் பரம்பொருளானது பேரறிவு நிலையாகத்தானே இருக்க முடியும். அப்படி பேரறிவாய் இருக்கும் இறைவனிடம் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுமானால் நாமும் பேரறிவு நிலையில்தான் பயணித்தாக வேண்டும். ஆக யோக சித்தி, ஞான சித்தி, ஜீவன் சமாதி என்ற தொடர் இயக்க நிலையில் பிராணனும் ஜீவாற்றலுமே மூலமாக அமைகிறது. ஆகையால் இந்த இரு ஆற்றல்களின் பாதுகாப்பும் சேமிப்பும் பூர்ணத்துவம் அவசியமாகிறது. இப்பொழுது சொல்லலாம், மேற்கூறிய இரண்டு ஆற்றல்களின் விரயத்தினால் கிடைக்கும் சிற்றின்பமானது எப்படி யோகத்திற்கு இணக்கமானதாக இருக்க முடியும்? ஆகையால் என்றென்றும் காமம் என்னும் கலவியலானது யோகத்திற்கு எதிர்மறையாக இயங்கும் சத்ருதான். இந்த மெய்ப்பொருளின் தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் கலவியல் என்னும் காமத்தை முன்னெடுத்து யோகத்தை போதிக்கிறார் நம் சித்தர் பெருமான்.